வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர் லாட்ரி, அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஆரோட ஒரு மணி ரிசல்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 703. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 7 பாஸு 0 பாஸு, ஏ போர்டில் 7 பாஸு, பி போர்டில் 0 பாஸு, ஏபி போர்டில் 7-0 பாஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7-0 ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. 19/6/2024 டிஆரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 904 அப்படின்ற 3 நம்பர் நமக்கு ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டில் நமக்கு செப்பரேட்டாக கிடச்சிருக்கு. ஏபி, பிசி, ஏசி பொறுத்த வரைக்கும் 9009, 0440, 9449 மொத்தமாக ஒரு 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 150938 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ டிஆரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. அடுத்தது கேரளாவோட 3 மணி ரிசல்ட் பார்த்துடலாம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 637. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 பாஸு, ஏ போர்ட்லேயும் 6 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இதில் 3 மிஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு 2 ஷோவில் வந்து 3ன்ற நம்பர் மட்டும் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 19/6/2024 கேரளாவோட கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. இன்னும் யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகலைன்னா நம்ம யூடியூப் சேனல்லே லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9, அதுக்கப்புறம் 0, பி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 7, சி போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது 90 இருக்குது, அதே மாதிரி 8 இருக்குது, கூட 7 இருக்குது. 4 நம்பர் கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 9009, 89980880. ஸோ டோட்டலாக ஒரு 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 001, 889. ஸோ 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டபுள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் டபுள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா டபுள்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம டிஆரோட 6 மணி ரிசல்ட் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 894. நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 8ம் 4ம் அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டில் அப்படியே இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அது மேட்ச் ஆகாத ஃபெயில் ஆகிருக்காது. 19/6/2024 டிஆரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 7, பி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 7, சி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 2. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 237 அப்படின்னு ஒரு 3 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு லிஸ்டிங்கில். ஸோ உங்களுக்கு அந்த 3 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஆல் போர்டில் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 2 நம்பர் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 3223, 7337, 2772 கிடச்சிருக்கு. ஸோ வழக்கம் போல் 6 நம்பர் எடுத்திருக்கும். அதில் உங்களுக்கு மேட்ச் 6 நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 348, 216 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயும் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 6 மணி கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. அடுத்தது 8 மணி ரிசல்ட் பார்த்தலாம். நேற்று 8 மணி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 524. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி பாஸ் ஆகலை, சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு.
19ஆம் தேதிக்கான டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4, 0, 1 இந்த 3 நம்பர் நமக்கு இந்த வீக்கில் ஒரு டபுள்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதாவது டபுள் டிஜிட் வர சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 5, பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7, சி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5, 8, 7 இந்த 3 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ 5, 8, 7ன்ற ஒரே நம்பரை கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும். அதுக்கப்புறம் ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் 5, 8, 8, 5, 7, 5, 5, 7, 7, 8, 8, 7 மொத்தமாக வந்து நமக்கு 6 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9, 6, 8, 4, 7, 6 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்லாம் பார்த்தாச்சு. யாராவது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப்லேயே லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் இதுதான். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.